அந்த பொண்ணை இதெல்லாம் நான் செய்ய விட மாட்டேங்க. நான் தான் ப்ரொடெக்டிவா அப்ப பாத்துப்பேன். அவங்க வந்து தனியா விடுறது வந்து சேஃப் கிடையாது தானே. யாருக்கு? எனக்கு. ஐயோ அம்மா. ஸோ அதனால என்னதான் கஷ்டமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட போயிட்டு. ஐயோ ஐயோ. இந்த வேலையை நான் என்னோட ஃப்ரெண்டை அந்த பொண்ணை செய்ய விட மாட்டேன். அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஹவர்ஸ் இருந்தாலும் சரி. அவங்கள தனியா விட மாட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு தெரியாம நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அவங்க நீ வராதன்னு சொன்னா கூட நீங்க ஃபாலோ வெக்கமே இல்லாம போவோம் சார். வெக்கமல்ல இல்ல. நான் இவ்வளோ டீசெண்டா சொன்னேன், ஃபாலோ பண்ணி நான் அப்படியே போய் அங்க ஒரு ஓரமா நிப்பேன்னு. கூச்சமே இல்ல. எல்லா இடத்துக்குமே கூட வருவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவங்க மேபி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகணும்னு ஆசைப்படலாம். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இல்ல வந்து தனியா தான் வெளியில போக வேண்டாம்னு சொன்னேன். நீங்க மத்தவங்க யாரு கூட போகும்போதும் நான் கூட வருவேன் அப்படிலாம். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். எனக்கு தனியா போகணும்னு ஆசை இருந்துதான் வீட்ல பெர்மிஷன் கேட்டு தனியாவே போவோம். அந்த பிளான் இருந்துச்சா? இஸ் இட் ட்ரூ? ஆமாயா. பசங்கன்னா ஈஸியா விட்டுருவாங்க வெளியில தனியா போறது. ஸோ எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உள்ள என்ன நிறைய இருக்குது. டேய் மொக்க அம்மனா எப்படி சொல்லு. சிங்கம்ல. அப்போ எங்களை ஒரு தடவை வெளியே விட்டாதானே எங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. கும்பி பேசுறாரு. இது பண்ணா நீ வீக்கா இருக்க. நான் லேசியா இருந்தாலும் ஒரு செட் ஆஃப் விஷயம்லாம் எனக்கு பண்ண பிடிக்கும்னா நான் பண்ணுவேன். நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம். கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம். ஸ்டைலா கத்தா. எங்களுக்கு எந்த தாட்னா மத்தவங்க வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்றது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். தெரியாது நினைச்சுக்கிறியா? எனக்கு எதுவுமே தெரியாது. நாங்க ஒரு தத்தி மாடு மாதிரி நீங்க சொல்றீங்க. எப்படி ஏத்துக்க முடியும் உங்களால? நான் பொதுவா தானே சொன்னேன். பொதுவா சொல்றது பொது இடத்துல ஏன் சொல்ற? கேர் வந்து நம்ம ஒரு அக்கறையில சொல்றது வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துற மாதிரி தான் சார். கிட்ட இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நான் பெண்களோட சுதந்திரத்துக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா முதல்ல? நம்ம வீக்னஸ் வீணாவுல போச்சு. நியூஸ் பேப்பர்ல பாக்குற இன்சிடென்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம். அம்மாக்கு இல்லாத கேர் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அவங்களோட டைமிங் எப்ப நீங்க வீட்டுக்கு போகணும் இந்த டைமிங்லாம் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணி மாஸ்டர் பிளான். இந்த பிளேஸ் போலாம். அப்ப ஷெட்யூலிங்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஷெட்யூலிங்லாம் நான் பாத்துப்பேன். அவங்க கிட்ட 9 o'clock அங்க போறோம், 10 o'clock இங்க போறோம், 11 o'clock அங்கங்க போறோம், 12 o'clock இங்கங்க வரோம். சார் நான் வந்து நைட்ல வந்து டிராவல் வந்து பண்ண விட மாட்டேன் சார். ட்ரெயின் டிராவலா இருக்கட்டும், பப்ளிக் டிராவலா இருக்கட்டும். அப்படி என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. எதுக்காகனா எதனாவது ஒரு டைம் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. அந்த மாதிரி டைம்ல எதனாவது நம்பர் வாங்கி வச்சுட்டு இல்ல அவங்க ஃப்ரெண்ட் கூட போறாங்க அவங்க நம்பர் மட்டும் வாங்கி வச்சுட்டு ரீச் அவுட் பண்றேன். இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இல்ல இப்ப புரியல. ட்ரெயின்ல புரியல. நான் வந்து ஒன் நைட் ஃபுல்லா டிராவல் பண்றேன். இது பக்கம் நாளாவது 10 நிமிஷத்துல முடிஞ்சு போயிடும்டா. இது ஒரு நாள் நைட் முழுக்கல. அது டேய் நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லிமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களதான் சலதான வைக்கணும். திருச்சிக்கு போறா. அப்ப நீங்க கூட போக முடியல. நைட் டிராவல். சரி என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் தி process you do? ட்ரெயின். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இந்த டைம் அது திருச்சி ரீச் ஆகுமோ அந்த டைம் வந்து அவங்க போயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பேன் சார். உங்கள மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்தது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க. ட்ரெயின் 5:45க்குனா 5:45க்கு ரீச் ஆகும். காலையில 5:30 மணிக்கு அலாரம் வச்சு எதுக்கு ஃபோன் பண்ணி கேட்க? சார் அவங்க ரீச் ஆயிட்டாங்களான்னு தெரியணும்ல சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னோட சிஸ்டரே போறாங்க அப்படின்னா நான் நியூஸ்ல சிஸ்டர்லாம் இழுக்க வேண்டாம். புரியுதா? இந்த உருட்டெல்லாம் பல வருஷமா 80ல இருந்து உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா. 4 மணிக்கு அலாரம் வச்சு அந்த பொண்ணை பத்திரமா போய் சேர்ந்துருச்சான்னு கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அதான் சார் கேரிங். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அவங்க வெளியே போறது அவங்க கிட்ட கேட்டுட்டா போறாங்க. ஏன் கேட்கணும்? எனக்கு புரியல. இல்ல எனக்கு புரியல. ஒரு மாலுக்கு போறீங்க, அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அந்த மால்ல, யாரு கால் பண்ணுவீங்க? உங்க மூஞ்சில ஒருத்தர் நலங்க வச்சிட்டான், உடனே கிளம்பி வா. உங்க அப்பா எடுக்கல, உங்க அம்மா எடுக்கல, நான் தான் இருக்கிறேன். அப்படி வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி கை தட்டுங்க. இது என்ன தெரியுமா? பொண்ணுக்கு ஏதாச்சும் நடக்குதுன்னா இங்க ஏதாவது நடக்குதா நீங்க கேட்க மாட்டீங்களா? என்னால என்ன ப்ரொடெக்டே பண்ணிக்க முடியாதா? சொல்றா என்ன பேசுறா? நியூஸ் பேப்பர்ல பாருங்க, நான் 100 பேரை பாக்குறேன்னா இது இருக்க 9 லட்சம் பேரை பத்தி நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பொண்ணுங்க வெளில போனாலே தப்பா தான் நடக்கும், சேஃப் இல்ல. எதுக்கு அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் நீங்க? அடே இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ. இந்த உலகமே பாதுகாப்பற்றது போல பிம்பத்தை கட்டமைக்க விரும்பல. அப்படிதான் எல்லாருமே சொன்னீங்க. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ.
பக்கத்துல உட்காந்துருக்கவன் கைய போட்டுருவான். இந்த ஆட்டோல போனா அவன் ஏதாவது பண்ணிடுவான். இப்ப இந்த உலகமே அப்படித்தானே இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. பசங்களை ரொம்ப அடிச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ப்பாங்க. அது காரணம் என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கூட இருக்க ஃப்ரெண்டே நம்ம ஒரு அக்கா தங்கச்சி. சரி ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரி, இன்னைக்கு நீங்க இருப்பீங்க, நாளைக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வந்துச்சு பாத்தீங்க. இஸ் இட்? எங்களுக்கு ஒரு லைஃப் உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரு ஒரு மென் தானே. அவரு உங்களை இதே மாதிரி தான் கேர் பண்ணி நாளைக்கு நான் பாத்து. கல்யாணம் பண்ணிக்கலங்க. இந்த திருப்பத்தை நீ எதிர்பார்க்கல இல்ல? யாருங்க என்ன பாத்துப்பா? இது நானே எதிர்பார்க்கல. இது நீங்க எதிர்பார்க்கல. ஒரு ப்ராப்பரான ட்ராக்ல போகிறதுக்கு நான் கைட் பண்றேன், அவ்வளவுதான். நீங்க கைட் பண்ணல, கைய புடிச்சு கூட்டிட்டு போறீங்க. எது? அதுக்கு என்னப்பா? ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நாங்க வந்து பேம்பர் பண்ணல. நாங்க என்ன சொல்றோம்னா ஒரு அக்கறையா சொல்றோம். இது இதுக்கு மேல என்னடா பேப்பர் பண்றதுக்கு இருக்கு? என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. பொண்ணை வந்து ஒரு தப்பான ட்ராக்ல போகாம ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்தோம். வான ட்ராக்னா இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இஸ் இட்? அவன் என்ன இன்டென்ஷன் அவன் கூட பழகுறான். பட் பசங்களுக்கு வந்து இன்னொரு பசங்களோட மைண்ட் செட் வந்து தெரியும் சார். எல்லாம் தெரியுமாவுல? சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க? இதோட புதுசா ஆரம்பிக்கிறீங்க. ஒரு பொண்ணு மனசு ஒண்ணுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி ஒரு பையன் மனசு ஒரு பையனுக்கு தான் தெரியுங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. அவங்க கூட நான் ஒரு வாக் போறேன் அப்படின்னா அவங்க ரைட் சைடு விட மாட்டேன். வண்டி வரும், அதனால அந்த சைடு விட்டுட்டு நான் அவங்க கூட அப்படி வாக். யாரா நீ? இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. காலேஜ் விட்டு போறப்ப வீட்டுக்கு வந்து தனியா வந்து நடந்து போகணும். இல்ல அதுக்கு வந்து நான் லிட்டரலா அலோவ் பண்ண மாட்டேன். அது வந்து நீங்க கிளாஸ்ல தனியா உட்காருங்க. கிளாஸ்ல எவ்வளவு நேரம் வேணாலும் தனியா உட்காந்துருங்க. சோ நோ ப்ராப்ளம். எங்க உட்கார்ந்தா ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு தானே தெரியும். ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? பாவம்டா நீங்களாம். எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? யாரா நீங்களாம்? நமக்கு ஒரு பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாலே தெரியும். ரொம்ப பயப்படுறீங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருந்தா உடனே பாதிப்பு வந்துரும். திடீர்னு இப்படி மாறுறீங்க. கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால சொல்றேன் நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? அவங்க சேஃபா உட்காரணும் சார். உங்க அக்கறை எனக்கு புரியுது. ஆனா அவங்க எப்படி ரிசீவ் பண்றாங்க தெரியல. அவங்கள கேட்டா தான் எனக்கு தெரியும். ஒண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் டைரக்டா அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லுவேன், நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ. ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரை கொச்சப்படுத்தவே மாட்டேன். இது யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? எனக்கு ஒண்ணு புரியல. இல்ல புரியல. ஏன் ஃப்ரெண்ட் அலோவ் பண்ண கூடாது சொல்லுங்களேன். இல்ல இது எப்படி இந்த மாதிரி ஏன் இவ்வளவு கன்சர்வேட்டிவா இருக்கீங்க? பேச முடியுமா? இங்க பல பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க, ஃப்ரெண்ட காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இப்படி குழம்பி போய் இருக்கிறதா? லவ் அது கிட்டதெல்லாம் பத்தி யோசிக்கிறது, அடிச்சாமத்துல தூங்கிட்டியான்னு கேக்குறது. நீ நம்பி வந்திருக்காங்க நல்லா சார். உங்க நம்பி எல்லாம் வரல. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்களா? நக்கல்யா அவனுக்கு. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். கல்யாணம் பண்ணி எல்லாமே அந்த மூல தான்டா பேசுறீங்க. ஆனா கேட்கல மட்டும் என்ன கொலகார பயல மாதிரி பாக்குறீங்க. என்ன சோதிக்காதீங்க. சோதிக்காதீங்க. என்ன நம்பி உங்களை நம்பி எங்க வந்துட்டாங்க? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையா. ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அந்த புள்ள அவங்க அப்பா படிக்க சொன்னாரு, படிக்க வந்துச்சு. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்ட்டா நம்மளுடைய வைப்ல இருப்பாங்க சார். நல்லா தான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். பேசுறத பார்த்து பேசியே கவர் பண்ணுவான் மேம். ஆனா ஒன்னு சொல்றேன், கையை செஞ்சு நீங்களாம் சீக்கிரமா வீட்டுல பாக்குற பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இனி நான் எவனுக்கும் பாவம் பாக்குற மாதிரி இல்ல. அதனாலதான் பாட்டு பயங்கரமா இருக்கு. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போச்சுன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுவேன். எனக்கு அது புரியுதான்னு எனக்கு தெரியல. இருக்கட்டுமே, இருக்கட்டும். என்னங்க இருந்துட்டு போகுதுங்க. என்ன இருக்கட்டும், இருந்துட்டு போகுது. லவ் இல்ல ரைட்டா? அந்த பிள்ளை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவோம். இப்போ நீ ஒத்தாலா நிப்ப. இப்போ என்ன பண்ணுவ? இந்த இடம் தான் தெரியல ஆடாடும். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல. அந்த டைம்ல வேற யாராவது கிடைச்சாங்கன்னா சரி ஃப்ரெண்ட்ஷிப் தானே. ஃப்ரெண்ட்ஷிப் தானே சார். ஏய் என்ன அப்படி பண்றாங்க? இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். சரி இதுல எப்படி அவன் கெரியரை பாப்ப, நல்லது கெட்டது பாப்ப, குடும்பத்தை பாப்ப, லாஜிக்கலா யோசிச்சு பாரு. இனி என்னத்த பாக்குறது? திரும்பி என்னைய பாருடா. நான் அவளை பிக்கப் பண்றது, டிராப் பண்றது, வீட்டுல போய் தோசை ஊத்தி கொடுக்கறது, அதுவும் போயிடுச்சுன்னா இன்னொரு பொண்ணுக்கு பஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றது. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய். அப்போ உன் கெரியர் என்ன ஆகும்? எவ்வளவு முக்கியமான வயசு. கெரியர்ல எஜுகேஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்க வேண்டிய டைம் அது. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. காதலுக்கு ஆவேஸ் பண்ணா கூட ஏதோ ஒரு வாழ்க்கையோட சேர்ந்து போற. அதுல காதலும் இல்லைங்கிறீங்க, உங்க கெரியரும் போயிடும். அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி நல்லது கெட்டதும் செய்வீங்க. மறுபடி பைக் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கூட்டிட்டு போவாங்கன்னா வேர் யுவர் லைஃப் கோஸ். சோலி முடிச்சு. கோவிந்தா கோவிந்தா.